அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரிச்ச முகமா இருப்பாங்க, ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க. இவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸே பாத்தீங்க அப்படின்னா இந்த தோற்றமே மற்றவங்கள கவர்ற அளவுக்கு அதுல ஒரு நேர்த்தியும் அழகும் சிறப்பா இவங்க கிட்ட இருக்கும். இவங்க முகம் ரொம்ப அழகா இருக்கும், சிரிச்ச முகமா இருப்பாங்க, இந்த புன்னகைக்கே பேர் போனவங்களா இருப்பாங்க. இவங்க தோற்றமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த அளவுக்கு அழகு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரையும் கவர்ற மாதிரியான ஒரு தன்மையில தான் இவங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மேல ஒரு விருப்பம் இருக்கும். இவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையிலையும் ஒரு விருப்பம் இருக்கும். இவங்க நிறைய லக்ஸுரி பிராண்ட் எல்லாம் யூஸ் பண்ற மனிதரா தான் இருப்பாங்க. இவங்க கிட்டக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது, அதெல்லாம் யூஸ் பண்றதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எந்த பொருள் பயன்படுத்தினாலுமே அதோட பிராண்ட் வேல்யூ இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னோட லைஃப் ஸ்டைலே ஒரு பிராண்ட் மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நானா இப்படிதான் வாழ்வேன், என் வாழ்க்கையில இந்த மாதிரியான பொருட்கள் தான் நான் பயன்படுத்துவேன், இப்படிதான் என்னோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்களை விட பெஸ்டா இவங்க வச்சிருப்பாங்க. சோ அதனாலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இவங்க வாழ்ற அந்த லைஃப் ஸ்டைலும் வாழ்க்கையும் இவங்க யூஸ் பண்ற திங்ஸையுமே பார்த்து ரொம்ப அட்மையர் ஆவாங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இனிப்பு உணவுகள் மேல ரொம்ப ரொம்ப பிரியம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்வீட் கொடுத்தாலுமே சலிக்காம சாப்பிடுவாங்க. அந்த இனிப்பு சுவை மேலேயும் இவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும். சோ எந்த சாப்பாடு வச்சாலுமே எத்தனை டைம் சாப்பிட்டாலுமே இவங்களுக்கு அந்த இனிப்பு மேல அந்த மோகம் போகவே போகாது. எல்லா 3 வேளை சாப்பிடுற சாப்பாடுலயும் எல்லா உணவுலையும் கொஞ்சம் இனிப்பு ஐட்டம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல அப்படின்னா அந்த சாப்பிடுற காரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டுல கொஞ்சோண்டு இனிப்பு, நாட்டு சக்கரை, வெல்லம் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த உணவுகள் தான் இவங்களுக்கு மிக மிக பிடிக்கும். சோ நல்ல சுவையா சாப்பாடு தேர்வு செய்து சாப்பிடுறவங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா யாராவது சுவையான சமையல் செஞ்சாங்க அப்படின்னா இவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க மேல ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படியே இவங்க பேசினாலே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட அப்ரிசியேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ரொம்ப ரியலா இருக்கும். அப்படியே ஒருத்தர் அப்ரிசியேட் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே அவங்க ஹார்ட்டே டச் பண்ணிடுவாங்க. இவங்க நார்மலா ஜென்ரலா ஒருத்தர் கிட்ட பேசினா கூட பாத்தீங்க அப்படின்னா அதிக புகழ்ச்சி இல்லாம கரெக்டா சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க மனசை டச் பண்ற மாதிரி இவங்க பேசிடுவாங்க. இவங்களுக்கு ஜெனரலாவே பாத்தீங்க அப்படின்னா உள்ளுணர்வு அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு மனிதர் கிட்ட பழகுறாங்க அப்படின்னாலுமே அந்த மனிதர் நல்லவரா இல்லையா அப்படிங்கறத மிக மிக எளிமையா ரொம்ப குறுகிய நேரத்திலே இவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் இவங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசி, துலாம் ராசி லக்னத்துல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னாலும் இவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ரிஷபராசி, துலாம் ராசி லக்னத்துல இருப்பாங்க. இல்ல அப்படின்னாலுமே சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இதுல பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த காஸ்ட்லியான கார் மேல நிறைய விருப்பம் இருக்கும். இவங்க பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரை விரும்பி அணிகிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வெள்ளை கலர் போட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அழகா இருக்கும். இவங்க அழகா ரொம்ப மெருகூட்டி காட்டுறது இந்த வெள்ளை கலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்திலையும் ஐப்பசி மாதத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க 6 அப்படிங்கிற நம்பரை அதிகமா பயன்படுத்துவாங்க. இவங்களோட மொபைல் எண்ணுல 6 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்களோட பைக்கு, காரு இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 6ங்கிற எண் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அடுத்தது இவங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா இவங்க ஃபேமிலியில ஒண்ணு இவங்க கூட பிறந்தவங்கல நிறைய பெண்கள் இருப்பாங்க.
இல்ல அப்படின்னா அம்மா கூட பிறந்தவங்க நிறைய பெண்கள் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய வந்து அத்தை பொண்ணுங்க, கசின் சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அக்கா அப்படிங்கிற உறவுகள்ல நிறைய பெண்கள் இருப்பாங்க. சோ இவங்களுக்கு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா பெண் தோழிகளும் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இவங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களோட ஒர்க் பண்ற மாதிரியான சூழ்நிலை இவங்களுக்கு வரும். சோ இவங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க யார் கிட்டக்க கவனமா இருக்கணும் அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கிட்னி தொந்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால கிட்னி சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சோ ஏதாவது ஒரு தொந்தரவு உடல்ல இருக்கு அப்படின்னா அதுவும் கிட்னி சம்பந்தமானது இருக்குது அப்படின்னா அதுல கவனமா இருந்துக்கணும். அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த விஷயத்திலையும் இவங்க கவனமா இருக்கணும். அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெண்களாலதான் ப்ராப்ளமே வரும். சோ இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டக்க மிக கவனமா இருந்துக்கணும். பெண்களை பகச்சிக்கவே கூடாது. சோ வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டோம். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அஸ்ட்ராலஜி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். சோ நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் நிறைய வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.